அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதை பற்றி சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் சொல்லியிருந்தோம். அதுக்கான ஆப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி இண்டிவிஜுவல் ஐடியில் டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இன்ஷியேட் ஐடிலையும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ க்ரோம் ஆர் ஏதாவது ஒரு ப்ரௌசரில், ஃபயர்பாக்ஸாக கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதும் வரக்கூடிய கருவூலம் வெப் பேஜில் உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, இண்டிவிஜுவலோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். இங்கே டாப்பில் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இது டெஸ்க்டாப் மோடில் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்க்டாப் மோட்லேயும் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு மொபைலில் டெஸ்க்டாப் மோடு வந்து சரிவர ஒர்க் ஆகாது. ஸோ அந்தமாரி ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த டெஸ்க்டாப் மோடு வந்து எடுத்து விட்ருங்க. இந்த டிக் பாக்ஸ் வந்து எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் மோடு வந்து டிசேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த ஹோம் பேஜுக்கு வந்ததும் இந்த இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதும் வரக்கூடிய இந்த பேஜில் இங்கே இருக்கக்கூடிய இ சர்வீஸ், ஹச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹோம் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடில் இல்லாதனால உங்களுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் காட்டும். இது டெஸ்க்டாப் மோடில் இருந்தால் நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். இப்போ இதில் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இருக்குன்னு இல்லை, இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ண மற்ற ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சிபிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சிபிஎஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் டாப்பில். அதில் ரைட் சைடில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னே இந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் வந்து நம்ம சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம். இப்போ வந்து இந்த ஆப்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க, சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் தான் வந்து ஷோ ஆகும். இதை வந்து சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து கையால் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி லெஃப்ட் சைடு தள்ளினீங்கன்னா உங்களுக்கு அது மூவ் ஆகும். அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டவுன்லோட் ஆகும். இந்த ரெட் கலர் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதே போல் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணவா அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். டவுன்லோட் கொடுத்ததும் டவுன்லோட் ஆகிடும். அப்படி காமிக்காட்டினாலும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டவுன்லோட் என்ற ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகியிருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இது எங்கே வந்து உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர், மை ஃபைல்ஸ், ஃபைல் மேனேஜர், இது போல் ஆப்ஷன்லாம் இதே போல் உங்களுக்கு மொபைலில் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷனை, இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து இண்டிவிஜுவல் ஐடியில் சொல்கிறேன். இதே வந்து இனிஷியேட் ஐடியில் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்க இனிஷியேட் ஐடியில் லாகின் பண்ண பிறகு வரக்கூடிய இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஹச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறோம். ஃபினான்ஸ் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஸ்கீம் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறோம். ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வதாக இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் நியூ பென்ஷன் ஸ்கீமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஐடியில் டவுன்லோட் பண்ண தெரியலனா உங்கள் ஆஃபீஸில் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 2025 பிப்ரவரி மாதம் வரைக்கும் அப்டேட் ஆகியிருக்கும். மேலும் சிபிஎஸ் ஃபைனல் க்ளோஸருக்கான சந்தேகங்களுக்கு நம்மளுடைய ஸ்பேரடெக் வெப்சைட்டில் கான்டாக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்பேரடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.